நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உண்டான தியானத்துக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என்னை உண்மையுள்ளவன நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தீர், கவனமாக நிறைவேற்றணுமே. என்னை உண்மையுள்ளவன நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தீர், கவனமாக நிறைவேற்றணுமே. மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே. ஆமாண்டவரே, நீர் கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, என்னை உண்மையுள்ளவன் என்று நம்பி கொடுத்திருக்கிற இந்த கனமான ஊழியத்தை ஆண்டவரே, உமக்கு நாம் மகிமைப்பட, நான் அல்ல, நீர் வெளிப்படும். ஆண்டவரே, என்னை உம் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன், என் நாவை கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே, இடைப்படும், பேசும், கிருபை நோடு கூட்டும், ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவரே, சர்ச்சில் இருக்கணும், ஜூம்ல கேட்கிற அத்தனை பேரோட கண்களை நீ திறந்தரணும். ஆண்டவரே, open their eyes of revelation that they may see you, Father. Lord, encompass me. Thank you once again for this opportunity. Thank you. Amen. Okay. So இன்றைக்கு எரேமியா 33:3 தான் பார்க்க போகிறோம். அதை இன்னைக்கு காலையில் பாஸ்டர் யோசேப்பை பற்றி பேசினார். ஸோ அதோட கண்டினியூஷனாக ஒரு 3 கேரக்டர் பற்றி பார்த்து அதை க்ளோஸ் பண்ணலாம். எரேமியா 33:3 இதில் என்ன சொல்லணும்னா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு பதில் கொடுத்து நீ அறியாததும் உனக்கு புரியாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நான் அதை பார்த்துட்டு இருக்கும்போது என்னை நோக்கி கூப்பிடு அந்த வார்த்தையை மட்டும் நான் எடுத்துட்டேன்னா, யார் சொல்லுவாங்க என்னை நோக்கி கூப்பிடுன்ட்டு? எல்லாரும் போகிற ரோட்டில் போகிறவங்க எல்லாரும் பார்த்து என்னை நோக்கி கூப்பிடு, என்னை பார்த்து கூப்பிடு, என்னை பார்த்து கூப்பிடுன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. உரிமைன்னு ஒன்று இருக்கணும், நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. God has the trust in me. அதனால தான் நம்மளை சொல்கிறாரு, அவரோட ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் அவர் பிள்ளைகள் என்று அங்கீகாரம் பெற்ற பிறகு என்னை நோக்கி நீ கூப்பிடு. என்றைக்கு அவர் அந்த உரிமையோடு கர்த்தர் எதிர்பார்க்கறதெல்லாம், பைபிளில் வசனம் இருக்கு, இந்த ரெஃபரன்ஸ் இல்லை, நீ ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி உட்காரத்துக்கு முன்னாடி நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும், அப்புறம் ஏன் நான் ஜபம் பண்ணணும்? As a father, he expects, நான் மகளாக இருக்கிறேன், நான் அவர்கிட்ட அதை கேட்கணும். That is what he loves. ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாரோம், எனக்கு இது கற்றுத்தான். அவனால் முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கேட்டோடனே கொடுக்குறாரு இல்லையா, அதுனா அவரால் கொடுக்க முடியாதுல்ல. நான் என்ன கேட்க போகிறேன்னு தெரிஞ்சுட்டு தான் வெயிட் பண்ணிருக்காரு. ஏன்? உன் வாயை திறந்து என்னை பார்த்து கேளு. அப்போ சொல்கிறாரு, அப்பொழுது நீ கேட்ட உடனே என்ன சொல்கிறாரு? அவர் சொல்கிறாரு, இதுக்கு நீ கேளு, நான் 1 வருஷம் கழிச்சு பதில் அளிப்பேன்னு சொல்லலை. அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிட்ட உடனே கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூப்பிட்ட உடனே நான் உன் பதில் அளிப்பேன். பதில் அளிக்கிறதோடு நிற்காம, நீ அறியாததும் உனக்கு புரியாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். தட்ஸ் ரியலி அமேஸ்ட் மீ. இந்த வசனத்துக்குள்ளே நான் உட்காந்து தியானிக்கும் போது தான் தெரியுது, ஐயோ இவ்வளோ இருக்கா இதில். உரிமை, காது கொடுத்து கேட்குற ஒரு கர்த்தர், நான் கேட்ட கேள்விக்கு பதில் தருகிறவர். பதில் மட்டும் தெரியல, எனக்கு என்ன தெரியலையோ, எனக்கு என்ன புரியலையோ அதையும் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க போகிறார். ரைட்? இந்த வசனத்தில் இன்னொரு கிரக்ஸ், இன்னொரு பக்கமாக நான் பார்த்தனா, கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இதில் என்னுடைய பர்பஸ் வச்சுருக்காரு. பர்பஸோட தமிழ் வார்த்தை நோக்கம். நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் எல்லாரும் சொல்லுவோம், எல்லாம் நம்ம நான் ஒரு இதில் சொல்கிறது, ஆர்கனைசேஷன் வேலை செய்யும்போது, வாட் இஸ் யுவர் எய்ம் இன் லைஃப்? எல்லாரும் சின்ன பசங்க நம்ம கேட்ட, வாழ்க்கையில் என்னடா ஆக போகிறேன், நான் எல்லாம் டாக்டர் ஆக போகிறேன். ஆனால் எல்லாரும் அதை பார்த்து ரன் பண்ணுறோமா? கிடையாது. God has a purpose of each and everyone. ஆண்டவர் தன் ரத்தத்தால் கழுவப்பட்ட அத்தனை பேருக்கு ஒரு பர்பஸ் வச்சிருக்காரு. அந்த பர்பஸ் தெரிஞ்சுக்கிறவன் பெரிய ஆள் ஆகிறான், தெரியாதவன் வீணா போகிறான். அவ்வளோதான் வித்தியாசம். அந்த பர்பஸ் தெரிஞ்சதுன்னா அதையே என் வாழ்க்கை
முதலும் முடிவுமாய் கொள்வேன், அதை நோக்கி நான் ஓடுவேன், வெற்றிக்கு இடம் பெறுவேன். ஐ பர்சீவ்ன்றது தொடர்ந்து ஓடுதல், ரைட்? அப்படிப்பட்ட ஒரு 3-4 இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறது, நான் சொல்ல போகிற அத்தனை கேரக்டர் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது, நான் பார்க்க போகிற அத்தனை பகுதியும் எல்லாரும் தெரிஞ்ச பகுதி தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆபிரகாம். ஸோ ஆபிரகாம் எல்லாருக்கும் தெரியும். சொன்னார், சொன்ன அடுத்த நிமிஷம் கிளம்பிட்டார். அவர் ஏன் எதுக்குன்னு கேட்கவே இல்லை. நான் சில விஷயங்களை ரொம்ப உட்காந்து யோசிச்சு நான் தியானிப்பேன். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே நீ சொன்ன மறுபடுத்து ஒரு வார்த்தை கூட கேட்கல. எனக்கு தெரிஞ்சு ஆர்கியூமெண்ட் பண்ணது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் லோத்துக்காக பண்ணார். நான் அழிக்க போகிறேன்னு, ஆண்டவரே ஒரு நிமிஷம் நில்லு. அதை தவிர அவர் நீ சொல்லி ஆண்டவரே இது எதுக்கு நீ சொல்கிறேன்னு கேள்வி கேட்டதா நான் படித்த வரைக்கும் எனக்கு தெரியல. ப்ராப்ளி இருக்கான்னு தெரியல பைபிளில். பட் நான் படித்து நான் கேட்ட வரைக்கும் எங்கேயுமே இல்லை. பட் ஆபிரகாம் சொன்ன அடுத்த நிமிஷம் கேட்குறாரு. அண்ட் தட் ஒபீடியன்ஸ் இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல, நீயும் நான் ஆபிரகாமோட சந்ததி. சி ஹவு கிரேட்! ஒரு சிங்கிள் மேனோட ஒபீடியன்ஸ் தான் இன்னைக்கு உலகத்தில் அத்தனை ஜனங்கள் எந்த வழியாக பார்த்தாலும் ஆபிரகாமோட சந்ததிகள். ஒரே ஒருத்தன் சொன்ன பேச்சுக்கு ஆன் ரைட்னும், அடுத்த கொஸ்டினே கிடையாது. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லும் போது, நான் டெய்லி பார்க்குறேன் எங்கள் வீட்டில், ஏன் எதுக்கு நான் ஏன் செய்யணும், அவன் ஏன் செய்யக்கூடாதா, நீ ஏன் செய்யக்கூடாதா, இவ்வளோ கொஸ்டின்ஸ். பட் ஆபிரகாம் பீயிங் அ மெச்சூர்டு இண்டிவிஜுவல், அ ஃபாதர், ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கிற திருமணமான ஒரு மனுஷன், யாருன்னே தெரியாத ஒருத்தர் கேட்குறாரு, கீழ்ப்படுகிறாரு. அந்த கீழ்ப்படிதலுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவருக்கு ஒன்று எந்த மறுப்பும் இல்லாமல் அவர் எல்லாமே அவர் செஞ்சுட்டே வர்றாரு. அப்படி செய்ய வரும்போது தான் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம், ஆண்டவர் மோரியா மலைக்கு உங்கள் பையனை கூப்பிட்டுடான்னு சொல்கிறார். அதில் ரொம்ப பிடிச்ச ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேர்டு 22:2 இப்படி சொல்கிறது, டேக் யோர் சன், your only son whom you love. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சி, நம்ம எல்லாம் படித்த வார்த்தைகள் எல்லாம் சொன்னோம். இங்கிலீஷில் நல்லா இருக்கு, டேக் யோர் சன், your only son, the son whom you love. சரி, என்ன பின் பாயிண்ட் பண்ணுறாரு பாருங்க. such an amazing God. பைபிளை இப்படிலாம் படிக்கலாமான்றது எனக்கு தியானிக்கும் போது தான் வருது. அந்த வார்த்தை சொன்ன, நீ உன்னோட ஒரே புத்திரன் உனக்கு உண்டான அத்தனை எனக்கு கொடு, உனக்கு உண்டான அத்தனை எனக்கு கொடுன்றாரு. அப்பயும் பார்த்தீங்கன்னா பைபிளில் எங்கேயும் மறுப்பு சொன்னதா இல்லை. சரி வா கிளம்பலாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதில் கூட என்னன்னா, ஈசாக்கும் கேள்வி கேட்ட மாதிரி எங்கேயும் இல்லை. அந்த சாப்டர் நான் ஒரு 3 வாட்டியாவது படித்தேன். படித்த பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஈசாக்கு கேள்வி கேட்டு, அப்பா நீ எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு எனக்கு தெரியல. ப்ராப்ளி இஃப் ஐ வுட் ஹவ் மிஸ்ட், ஐ எம் நாட் ஷோர். பட் ஆனால் எனக்கு எங்கேயுமே அவன் கேள்வி கேட்டதா இல்லை. கடைசி பரியந்தமும் அவனை கையை காலை கட்டி பலிபீடத்தில் வைக்கும் போது கூட அவன் கேள்வி கேட்டதா இல்லை பைபிளில். அப்பாவோட கேரக்டர் அப்படியே மகன். எங்கள் அப்பாவோட கேரக்டர் எனக்கு இருக்கா? ஓகே சரி, எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது 25 அந்த 22 அதிகாரத்து 5வது வசனத்தில் திடீர்னு ஒரு வார்த்தை வருது. ஆண்டவர் ஈசாக்கை பலியிடத்துக்காக கூப்பிட்றாரு. ஆனால் கூப்பிட்ட இடத்துல சொன்னார், he said to the servants, stay here with the donkey while I and the boy go over there, we will worship and will come back. என்ன சொல்கிறாரு, நான் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் அங்கே பைபிளை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது, ஆண்டவர் ஆபிரகாமோட ஃபெய்த்தை நான் டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறதும் ஆபிரகாமோட ஃபெய்த்தை தான் டெஸ்ட் பண்ணுறாங்க, கரெக்ட். ஆனால் கூட்டிகிட்டு போனபோது நடுவில் திடீர்னு ஒரு வார்த்தை, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அந்த 22:2க்கும் 5க்கும் நடுவில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அவன் என்ன தைரியத்தில் சொல்கிறான், நான் போய் ஆராதிச்சுட்டு திருப்பி வருவேன். அது எங்கேயும் ரெக்கார்ட் பண்ணலை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு கான்ஃபிடென்ட், ஐ வில் கோ and come back with my son. That is amazing. சரி, அங்கே மேலே போகிறாங்க, எல்லாருக்கும் தெரியும், கொண்டு போய் பலிபீடத்தில் வைக்கிறான். அந்த ஒபீடியன்ஸ் நான் ஒரு இடத்துல அங்கே பார்த்துட்டே வரேன். கட்டையை சுமக்க சொல்கிறாங்க, அவன் ஏன் எடுத்துகிட்டு வா, கையை காலை கட்டி பலிபீடத்தில் வைக்கிறான். அவன் ஏன் இந்த கேள்வி கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும்
ஒப்பு கொடுத்தான். அதனால தான் இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். சச் அன் அமேசிங் பர்சனாலிட்டிஸ். நான் சொன்னேன் தந்தை பிதாவோட கேரக்டர் இவருக்குள்ளனா அப்பாவோட கேரக்டர் மகனுக்குள்ள. when we say நான் வந்து அவரோட ரத்தத்தால் கழுவப்பட்டேன்னு சொல்லியிருக்கும் போது அவருக்குண்டான கேரக்டர் எல்லாம் எனக்குள்ள இருக்கணும். ரைட்? என் தகப்பனோட கேரக்டர் எனக்குள்ள இருந்தால் தான் ஐ வில் ரிஃப்ளெக்ட் வாட் ஹீ இஸ். என்னை பார்க்கும்போது சொல்லலாம், என்னை நம்ம ஜபம் பண்ணும்போது ஆண்டவரே நான் போகும்போதெல்லாம் உண்மையை வந்து பிரதிபலிக்கணும். ஆனால் அவரோட கேரக்டர் என் கூட இல்லை. தென் ரைட், அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. இங்கே நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது கத்தி எடுத்து வெட்டுறதுக்கு வரான். அந்த நேரத்தில் வந்து ஆண்டர் தேவதூதன் அனுப்பி சொல்கிறாரு, பிள்ளையாண்டார் மேல் கையை போடாது. ஆனால் கையை போடுறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஆடு ரெடி பண்ணிட்டார் ஆண்டவர். ரைட்? ஸோ அப்போ நான் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன், ஏன் ஆண்டவர் ஒரு ஆடை ரெடி பண்ணி அங்கே வச்சிங்க? பழி சொல்கிறதுக்கு இவன் தானே ஆண்டவர். அவரோட நல்லா தெரிஞ்சுங்க, ஆண்டவரோட கேரக்டர் எப்படின்னா, அவர் சொன்னதை செய்யணும், பலியும் செலுத்தணும், ஆனால் அவனும் சாகக்கூடாது. எவ்வளோ கிரிட்டிக்கலான மூமெண்ட் இல்லை? அவனுக்கு கொடுத்த ப்ராமிஸு, அவனை பலி செலுத்து, சரி கொண்டு வந்துட்டான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி மறிக்கணும், ஒருத்தர் ரத்தம் சிந்தி ஆகணும், ஆனால் இவன் சாகக்கூடாது. இவன் சேர்த்துட்டான், ஆண்டவரோட சந்ததி வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. இத்தனையும் பார்க்குறார். பார்த்துட்டு அந்த ஆடு வந்து பலி செலுத்துறாங்கன்னு எல்லாம் பார்க்குறோம். ஆனால் அதில் என்ன சொல்ல வர்றாரு தெரியுங்களா? சுவிசேஷம் சொல்கிறார் ஆண்டவர், ஆபிரகாமே உன் மகனுடைய ரத்தம் அல்ல, என்னுடைய ரத்தம் தான் இந்த உலகத்திற்கு எல்லா பாவத்தையும். நம்ம சொல்ல பழைய ஏற்பாடில் எங்கே சுவிசேஷம் சொல்லியிருக்கு? பழைய ஏற்பாடில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார். மோரியா மலையில் ஈசாக்கை வச்சு சொன்னார், உன் மகன். அதுதான், அதனால தான் அந்த வார்த்தை நான் திருப்பி படித்தேன், யார் ஒன்லி சன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. பிதா குமாரனுக்கு ஒரே ஒரு மகன் தான், தன்னோட எல்லாத்தையும் விட்டு பூலோகத்துக்கு வந்தார். ஏன்? மரிப்பதற்காக. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எந்த இடத்துல ஈசாக்க அந்த பலிபீடம் கட்டி மேலே கட்டினாரோ அதே இடத்துல தான் ஜீசஸ் வாஸ் crucified. On the exact point, on the same point he was crucified. That is called Mount Golgotha. There is a history as to how Moriah has got transferred to Kolkata. And ஈசாக்கு எங்கே அந்த பலிபீடத்தில் கட்டி எங்கே வச்சாரோ அதே இடத்துல தான் அவன் சிலுவை நின்னுது. கர்த்தர் அவனுங்க சொல்கிறார், எனக்கு நீ கீழ்ப்படி, உனக்கு அறியாதும் எட்டாதுமான காரியங்கள், உனக்கு அப்புறம் 1000 ஜென்ரேஷன் கழித்து வரப்போகிற ஒரு விஷயத்தை ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தார். உன் ரத்தம் அல்ல, என் ரத்தம். ஐ எம் கோயிங் டு ஷெட் மை பிளட் ஹியர். இதே இடத்துல நான் பலியாகி நான் தொங்க போகிறேன். எனக்கு இந்த பலி பீடம், அதுக்கு பதில் எனக்கு சிலுவையில் வச்சு நான் தொங்க போகிறேன். இந்த ரத்தம் ஜனங்கள் எல்லாம் காப்பாற்றுன்ட்டு 1000 வருஷத்துக்கு முன்னாடி தன் மூளைக்கு எட்டாததும் அறியாததுமான காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ரைட். அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம மோசேயை பார்க்கலாம். மோசேயை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நான் பைபிள் ரெஃபரன்ஸ்லாம் எடுக்கலை, நான் அப்படியே அந்த ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியுதால அந்த ரெஃபரன்ஸோட இது பண்ணிடுறேன். மோசேவை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவனோட ஒபீடியன்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எரியிற முட்செடியில் ஆண்டவர் முட்செடியோ ஒரு செடியோ ஒன்று, there's a plant which was burning, which was green, and அதில் ஆண்டவர் தோன்றார். அவன் சொன்ன, நீ நல்லா பார்த்து, அவன் வந்து முடியாதுன்னு சொன்னான், அது வேற ஆனால் மறுக்கலை. என்னால் முடியாது இயலாதுன்னு சொன்னானே தவிர அவன் மறுக்கலை. சொன்ன வார்த்தைக்கே கீழ்ப்படிந்து அங்கே போய் நின்றான். மோசேவே வா, வந்துட்டான். He stood there in the presence of the God without any questions. அந்த இடத்துல போய் நிற்கிற. அப்போ செருப்பு போட்டுட்டு வரான், அந்த செருப்பை கேட்டு அடுத்த நிமிஷம் கேட்டுறேன், ஏன் எதுக்கு யார் நீன்னு கேட்கவே இல்லை. கடைசியில் போகும்போது தான் அந்த கேள்வி கேட்குறான், ஆண்டவரே நீ யார்? அது வரைக்கும் அவன் கேள்வி கேட்கல. that obedience. நீங்கள் மோசேவோட பார்வையில் அந்த இடத்துல அவன் கீழ்ப்படிந்து, அந்த ஒரு க்ஷணம் அவன் அங்கே கீழ்ப்படிந்து ஆண்டவரை மறுதளிக்காமல் கேட்டதனால் நிமித்தம் அவனோட ஹிஸ்ட்ரி ஆஃப் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, எகிப்தின் பயணம், நான் ஆக்சுவலாக ஒரு பாட்டு எழுதுறதுக்காக வந்து எகிப்து பயணம் பற்றி நான் படித்தேன். எனக்கு இன்றைக்கும் வந்து அதிலேருந்து வெளியில் மீள முடியல. ரொம்ப சிம்பிள். அவன் யாராவது நம்மளோட நிலைமையில் இன்றைக்கி போய் வந்து நம்ம கடல் பார்த்தவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், பீச் பார்த்தவங்க, நான் போய்
பே ஆஃப் பெங்கால் முன்னாடி இல்லை அரேபியன் சி முன்னாடி கடலே திறந்த வழி விட்டுதான் எனக்கு. பட் காட் மேட் இட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஒபீடியன்ஸ். நினச்சி பாருங்க, என் ஃபஸ்ட்டு பாட்டு கடலுக்கு முன்னாடி தான் நான் பாடினேன். ஆண்டவரே, இந்த கடல் நடுவில் வழி இருக்கிறதே கண்கள் காணணும்ட்டு அந்த கடல் முன்னாடி தான் அந்த பாட்டு பாடினேன். எனக்கு அப்போல்லாம் தோணுச்சு, லார்ட் என்ன ஒரு ஃபெய்த் இருந்தால் அந்த ஒபீடியன்ஸ்க்கு அவன் கனவுல இது வரைக்கும் எட்டா, அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி நடந்ததா கடல் பிளந்ததான்னு பார்க்காத ஹிஸ்ட்ரியில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு பண்ணி காட்டினார். அதில் வெட்டாந்தரை உண்டாக்கினாராம். அடுத்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன்னா அதில் மாறா, அதை வந்து தாண்டி வந்தோடனே மாறாவை பற்றி பார்க்குறோம். ரைட், மாறான்றது என்னது? கசப்பு. ரைட், வாட் இஸ் தட் மாறா எக்ஸாக்ட்லி? கசப்புன்றது அதோட மீனிங்கு. மாறான்றது ஒரு தண்ணி. ரைட், இப்போ நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நம்ம பார்த்தோன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கவுண்ட், அப்ராக்சிமேட் கவுண்ட் எடுக்கலாமே. 6 லட்சம் புருஷர்கள் தானே போட்டிருந்தது. கரெக்டு, 6 லட்சம் பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். 6 × 6 12 லட்சம். ஆளுக்கு அன்றைக்கெல்லாம் 10-12 இருந்துச்சுன்னா 2 குழந்தை கணக்கு வச்சுக்கிறோம். 2 பேர் எடுத்தால் 24 லட்சம். ரைட், அதுக்கப்புறம் அவன் கூட இருக்க ஆடு மாடுகள் அன்றைக்கி ஆபிரகாம் சந்ததியெல்லாம் வந்து 1000 ஒட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்களாம். நான் ஆளுக்கு 2 வச்சா கூட 40-45 லட்சம். நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் ஆண்டவர்கிட்ட போய் தியானிக்கும் போது நான் கேட்டுட்டு இருந்தேன். மாறான்றது ஒரு சின்ன கிணறு, பெரிய ஓடா ஆறுலாம் கிடையாது. மாறான்றது கிணறு. அதனால தான் கிணத்துக்குள்ளே தூக்கி அந்த என்ன சொல்கிறது, அந்த மரக்கிளையை எடுத்து போடுறாரு. அது அங்கே இருந்துச்சு, அது இருந்த வரைக்கும் அந்த தண்ணி வந்து ஸ்வீட்டாக இருந்துச்சு. நான் ஒன்றே யோசித்து பார்த்தேன், 40 லட்சம் பேருக்கு எப்படி தண்ணி எடுத்துருப்பாங்க அதிலிருந்து? ஐ கான்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட், பியாண்ட் மை இமேஜினேஷன். 40 லட்சம் பேர், ஒரு ஆளுக்கு 4 குடம் எடுத்தாலும் என்னாச்சு? 40 லட்சம் பேருக்கு எத்தனை நாள் எடுத்திருப்பாங்க? அதில் தண்ணி எங்கிருந்து வந்திருக்கோம்? வண்ணாந்தரத்தில். தனக்கு அறியாதும் எட்டாதுமான காரியங்கள் அவன் கீழ்ப்படுதல் நிமித்தம் கர்த்தர் காட்டுறார். அதே மாதிரி என்ன சொல்கிறது, பாம்பு கடி, சர்ப்பங்கள் எல்லாம் கடிச்சது. ஆண்டவர் சொல்கிறார், மருந்தெல்லாம் கடை அங்கே பார். யாருமே யோசிக்கவே முடியல, ஏன்டா இது சொல்கிறாரு? அவர் அறியாதும் எட்டாதுமான காரியங்களை அவனோடு கீழ்ப்படிதல். அவர் சொன்னார், செஞ்சு வை, பாம்பை செஞ்சு வச்சுட்டா. ஏன் எதுக்குன்னு கேள்வி இல்லை. Everyone is without blemish, ஒரு கேடும் இல்லாமல் அவர் சொன்னதை அப்படியே கீழ்ப்படுகிறான். ரைட், அதே மாதிரி அந்த இறைச்சியை பார்த்தோன்னா, நான் ஒருத்தர் பசங்க கேட்டேன், இந்த 40 லட்சம் பேருக்கு பண்ணனா அட்லீஸ்ட் 1 month ஆகுமா இறைச்சி சப்ளை பண்ணுறதுக்கு? 40 லட்சம் பேருக்கு அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு நான் சப்ளை பண்ணணும், மீட்டு சப்ளை பண்ணணும், ஏன்னா வெட்டி க்ளீன் பண்ணி எல்லாம் சப்ளை பண்ண இட் வில் டேக் ஆல்மோஸ்ட் 1 month. அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்ட வந்து கோயம்புத்தூரோட பெருசாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு சென்னை சிட்டி மாதிரி இருக்குமா. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இல்லை, ஒரே ஒரு காற்று. ஃபினிஷ்டு. எதனால்? அவர் சொன்னார், மோசே போயிட்டு, ஆண்டவரே எனக்கு தெரியாது, காலை விழுந்துட்டார், முடிஞ்சு போச்சு. என்னை நோக்கி கூப்பிட்டார், அடுத்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் நடக்குதா வேலை. தட் இஸ் மை காட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாவீது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அவர் பேசுகிறாரு சங்கீதம் 103:1-2, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்ம எல்லாரும் தூங்கும் போது நல்லா குரட்டு விட்டு தூங்குறோம். என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன். நான் தூங்கும் போது ஆண்டவர் கூட கனெக்டடாக இருக்கேனா? நம்மளுக்கு தெரியாது இருக்கமா இல்லையான்ட்டு. we are in deep sleep. பட் அந்த நேரத்திலும் தாவீது சொல்கிறோம், ஆத்மாவே அந்த கனெக்ஷனை விட்டுறாத. இங்கே விட்டாலும் காலி. எப்படின்னா, இப்போ இருக்கிற கரண்ட்டில் இந்த ஃபேனுக்கு அந்த ப்ளக் எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அந்த ப்ளக் அதில் இருக்கிற வரைக்கும் தான் கரண்ட் எனக்கு. அந்த சோர்ஸ்லேருந்து நான் போயிட்டேன்னா ஐ எம் யூஸ்லெஸ். இந்த ஃபேன் இஸ் யூஸ்லெஸ் ஃபார் மீ. ஸோ நான் தூங்கும் போதும் மை ஸ்பிரிட் ஷுட் பி கனெக்டட் டு யூ லார்ட். தட்ஸ் an amazing. இல்லை, எந்த அளவுக்கு அவன் ஆண்டவரை ருசிச்சிருக்கானா, நான் அதை யோசிப்பேன். ஒரு 2 பேர், ஒரு ஆண் பெண் 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னா, பழசானாலாம் புதுசில் லவ் பண்ணலாம், எப்படா அந்த பொண்ணை நான் பார்ப்பேன், எப்படா அந்த பையனை பார்ப்பேன், எப்படா ஒன்றுமே இல்லாட்டி கூட 1 மணி நேரம் நைட்டெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. தாவீது ரொம்ப நாள் கழிச்சு வரக்கூட அதே தான் பண்ணுறான். அவன் ஒருவனுடைய கீழ்ப்படிதல்,
அந்த ஒருத்தனுடைய கீழ்ப்படுத்தல், அவர் சொன்ன வார்த்தைக்கு, நீ சவுல் மேலே கை போடாத, போடலை, கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அந்த கோலியாத்தோட இன்சிடென்ட்டே எடுத்துக்கோங்களேன். எல்லாருக்கும் தெரியாம வந்து கவனத்தை அடித்தான், கீழே விழுந்தான். எப்படி விழுந்தான் அவன்? கீழே முகம் குப்புற. See, this is also a miracle. எல்லாம் சொல்லலாம், நம்ம அடிச்சு நம்மளை இப்படி தள்ளினா பின்னாடி தான் விடுவோம். நம்ம இங்கே சர்ச்சில் பாஸ்டர் ப்ரேயர் பண்ணாமா கை வச்சு டமாலெல்லாம் கீழே, அந்த பக்கம் நிறைய ப்ரீச்சர்ஸ்லாம் பார்க்கணும். யாருமே முன்னாடி விழுந்து நம்ம பார்த்தல. ஆனால் கோலியாத் மட்டும் முன்னாடி விழுந்தான். ஏன்? காட், தாவீது என்னை, அவர் என் தேவனை நிந்திக்கிற அவனை நான் இன்னைக்கு தீர்த்து காட்டுறேன். அந்த ஆதங்கத்தோடு ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிற, ஆண்டவரே அவனை எனக்கு என் கையில் ஒப்பு கொடு. அவரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவன் முன்னாடி போய் நிற்கிறான். அவன் சொல்கிறான், இன்று என் கையில் அவனை ஒப்பு கொடுத்தார். அவன் பின்னாடி விழுந்திருந்தானே அவனை என் கையில் எனக்கு ஒப்பு கொடுக்கல, முன்னாடி விழுந்து என் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். நான் யோசிக்கிற ஒரு வார்த்தை, அதெல்லாம் படிக்கும்போது இப்படிலாம் பார்த்து படிக்கும்போது முன்னாடி விழுந்து என் கையில் விழுறான். கர்த்தர் அவன் சொன்னாரா, இன்றைக்கு உன்னை என் கையில் ஒப்பு கொடுத்தார். விழுந்துட்டான் அவன் கையில். ஹவு காட், அவன் கீழ்ப்பணிந்தது நிமித்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவன் என்ன சொல்றானோ ஆண்டவர் செய்கிறார். அவன் விழுந்ததுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அவன் சொல்லும்போது, அந்த கான்ஃபிடன்ஸோடு அவனை சொல்லும்போது, he is seeing God behind கோலியாத். கர்த்தர் கோலியாத்துக்கு பின்னாடி நிற்கிறது அவன் கண்கள் பார்த்தது. அவன் அறியாததும் எட்டாதுமான காரியங்கள் நீ சொல்லு, அவன் பின்னாடி நான் நிற்கிறேன். அடித்த கவர்னால் அவர் அடித்த அடினால் கீழே விழுந்தாங்க. இதில் 1000 இன்டர்பிரிட்டேஷன் சொல்லலாம். பட் காட் வாஸ் பிஹைண்ட் ஹிம், ஹிட் ஹிம், கீழே விழுந்தான். இன்றைக்கு அந்த கீழ்ப்படுத்தல் வந்தானோ, அந்த ஸ்வாட், அந்த வால் அவன் எடுத்தானோ, அன்னிலிருந்து ஹி நெவர் டச்ட் கவன். அந்த உண்டிகோல் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவன் எடுத்தது எங்கேயுமே கிடையாது. தட் கிரேட். அந்த ஒருவன் கீழ்ப்படைந்ததால். அடுத்தது யோசேப்பு. யோசேப்பை பற்றி நம்மளுக்கு எல்லாம் நல்லாவே தெரிஞ்ச ஒரு கேரக்டர் தான். யோசேப்பு மேலே அங்கே பிரதர்ஸ்க்கெல்லாம் வந்து ஏன் பிடிக்காமல் போச்சு தெரியுங்களா? சொப்பனங்களால். அப்புறம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரைட்டு, ஐடியலி சொல்ல போனால் பைபிளில் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், சொப்பனத்தினால அவனை வெறுக்கலை, அவனோட ட்ரெஸ்ஸுனால தான் அவனை வெறுத்தாங்க. ஹீ வாஸ் வேரிங் பர்பிள் ட்ரெஸ் விச் வாஸ் வெரி காஸ்ட்லி அந்த நேரத்தில். அது பைபிள் ஒரு 4 இடத்துல, அதே சாப்டர் 4 இடத்துல ரெஃபரன்ஸ் இருக்குது. சொல்கிறாங்க அந்த ட்ரெஸ் அவனுக்கு மட்டும் போட்டாங்கல்ல, அதுலேயே ஃபஸ்ட்டு வெறுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்த அந்த ட்ரீம்ஸ் எல்லாமே. நான் இந்த என்னது யோசேப்பு கனவு காண்றான். அவங்களோட ஃபேமிலினால் இவங்க அப்பாவும் அவனை வெறுக்கிறாரு, அவனை தள்ளுறாங்க, குழியில் போடுறாங்க. இந்த கதையெல்லாம் தெரியும். போத்திபார் வீட்டுக்கு போகிறான், எல்லாம் செஞ்சு ஹீஸ் கம்மிங் அப் லைக் எனிதிங். அங்கே போய் உட்காரும்போது அவனால் கீழ்ப்படிதல் பாருங்கள். போத்திபாரோட மனைவி அவன்கிட்ட தப்பாக நடந்து பார்க்குறான், அவன் விடுறான். அவன் அங்கே இணங்கி இருந்தான்னா the purpose of God wouldn't have been done. அவன் அந்த விலகின அடுத்த நிமிஷம் he was taken to jail. But God's plan is, இன்னைக்கு நான் வரும்போது அந்த வசனத்தை ஒரு ஜோசப் பிரின்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தரோட மெசேஜ் கேட்டுட்டு இருந்தேன். If God wants to lift you, run away. உன்னை ஒரு இடத்துலேருந்து அவர் தள்ளி நிறுத்த, ஒரு பாவத்திலேருந்து உன்னை செய்ய விடாமல் தடுத்து அவரை நிறுத்துறாருன்னா உன்னை உயர்த்துவதற்காக தான். God, இது நம்மளுக்கு புரியல, அவ்வளோதான். God lifted him up. ஏன் யோசேப்பை இவ்வளோலாம் பாடுபடுத்தி எடுத்துன்னு போயிட்டு அங்கே நிறுத்தினாரு? என்ன காரணத்துக்காக நிறுத்தினாரு? யோசேப்பை எடுத்துகிட்டு போயிட்டாங்க ராஜாவோட அரண்மனையில் எடுத்து போய் உட்கார வச்சாரு. சூப்பர். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. யோசேப்பை தப்பு வைக்கலன்னா யாக்கோபோட குடும்பத்தை தப்பு வச்சிருக்க முடியாது. ஆண்டவர் வேற பிளான் பண்ணியிருக்கலாம். பட் காட்ஸ் பிளான் வாஸ் யூசிங் ஜோசப். அவனை வச்சு தான் யாக்கோபை நான் தப்பு வைக்கணும், யாக்கோபை சந்ததியில் நான் பிறக்கணும். அங்கே லீனேஜ் கட்டையாக இருந்துச்சுன்னா அப்புறம் அவர் பிறப்பே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். காட் செட் நோ, மை பிளான். ஆண்டவர் வேறு எதனா பிளான் பண்ணிக்கலாம். இல்லை, ஆண்டவரோட பிளான் யோசேப்பை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கணும். ஆனால் உட்கார வைக்கிறதால என்னென்னா, பார்வோனின் அரண்மனையில் தான் எடுத்து போய் உட்கார வச்சாரு. உட்கார வச்சு இருந்தாலும் எனக்கு மட்டும் ஆசீர்வாதமாக கொடுக்கல, அங்கே இருக்கிற அந்த தேசத்துக்கும் நான் ஆசீர்வாதமாக வைப்பார். ஒருத்தனோட கீழ்ப்படிதல்.
தேசத்துக்கே ஆசீர்வாதம். இன்றைக்கு நான் என்ன பண்ணுறேன்? காட் எக்ஸ்பெக்ட்ஸ் மை ஒபீனியன்ஸ். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா கிடையாது. காட் செட், என்னை நோக்கி நீ கூப்பிடு, வித் a relationship God, son and a father. ப்ரேயர் நம்ம எல்லாரும் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரை ப்ரேயர் துதிச்சு பாடுறோம் செய்கிறோம் எல்லாம் ஒரு பக்கம். நான் எல்லாம் அதெல்லாம் எந்த விதத்தில் வந்து டினையே பண்ணலை. ஆனால் ப்ரேயர்ன்றது என்னன்னா, ஒரு இன்னொருத்தரோட ப்ரீச்சிங் கேட்கும்போது சொன்னேன், ப்ரேயர் இஸ் ஸ்பீக்கிங் டு மை ஃபாதர் சிட்டிங் ஆன் அ டேபிள். இப்போ அங்கே ஒரு டேபிள் இருக்குன்னா, இந்த டேபிள் இதுதான் ஒரு டேபிள்னால் அந்த பக்கம் ஆண்டவர், நான் இந்த பக்கம் உட்காந்து எங்கள் அப்பா கிட்ட நான் பேசுகிறேன், அதுதான் ப்ரேயர். பட் ஐ ஹாவ் தட். எங்கள் அப்பான்றதால நான் வாடா போலாம்லாம் சொல்ல முடியாது, அவருக்கு உண்டான மரியாதை. ஆனால் நான் அவர்கிட்ட பேசுகிறேன். அந்த உரிமை ஆண்டவர் எதிர்பார்க்குறார். கர்த்தர் என்ன அப்பா ஏதாவது வாயில் சொன்னது போதாதுப்பா, இட் ஷுட் பி ஃப்ரம் யுவர் ஹார்ட். நானும் ரொம்ப நான் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நான் தியானத்து இருக்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஆண்டவர் வெளிப்பட. நான் அன்றைக்கி போன பைபிள் ஸ்டடியில் பேசின மாதிரி தான். நான் இப்போ ஆண்டவரை பார்த்து நான் அப்போ கேட்டேன், ஆண்டவரே என்ன தான் ஆண்டவரை சொல்ல வரீர்? இப்போ ரீசெண்டாக வந்து நான் போன இந்த ஃப்ரைடே இல்லை, இந்த தேர்ஸ்டில் போன ஃப்ரைடே வந்து தானியலோட வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய டேப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது முடிஞ்சு எலியாவோட டேப் பார்த்தேன். எலியாவோட அந்த 45 மினிட்ஸ் பார்த்தேன். அப்போ கேட்டேன், ஆண்டவரே ப்ராபப்ளி உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக கூட வச்சுக்கலாம், ஆனால் ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த 45 நிமிஷம் பாடும்போது 3.5 வருஷம் பஞ்சம் இருந்தது. இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 3.5 வருஷம் பஞ்சம் இருந்தது, தண்ணி சுத்தமாக இல்லை. ஆனால் எத்தனை பேர் செத்தாங்க? anyone knows how many people died there? எனக்கு தெரியல. 3.5 வருஷம் தண்ணியே இல்லை, காஞ்சி அந்த ப்ரூக் நல்லா தெரியுங்க, அந்த ப்ரூக் வந்து காஞ்சி போகுது. ஆண்டவர் இவரு எலியாவை மாற்றினார், ஆனால் அந்த ஜனங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி இல்லையே. எலியா கர்மேல் பர்வத்து மேலே ப்ரேயர் பண்ணும்போது அந்த ஊரே திரண்டு வந்துச்சா? எப்படி உயிரோடு இருந்தாங்க? ஐ டோன்ட் ஹாவ் அன் ஆன்சர். சாரிபாத் விதவை வீட்டுக்கு போனாங்களா? சாரிபாத் விதவை வீட்டில் அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, உன் மாவும் எண்ணெயும் குறைந்து போவதில்லை. அப்போ தண்ணி எங்க? அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், ஆண்டவரே என்னதான் தண்ணி இல்லைன்றது எனக்கு தான் தெரியுது, ஆனால் என்ன சொல்ல வருகிறீங்க? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஸ்பீக் டு மீ. God gave a very beautiful revelation what he meant. ஸோ இது வந்து எலியா எந்த காலத்திலோ நடந்த விஷயம், ஆனால் வரப்போகிற காலங்களை பற்றி அதில் பேசுகிறார் ஆண்டவர். ஆண்டவரோட வருகையை பற்றி அதில் பேசியிருக்காரு. சச் அ பியூட்டிஃபுல் ரெவலேஷன். அவர் எதிர்பார்க்கறது, உனக்கு புரியலையா என்னை நோக்கி கூப்பிடு, ஐ எம் தேர் டு ஆன்சர். உண்மைக்கு சொன்னால் இப்போ நான் அந்த டாபிக் நான் எடுக்கலை. இப்போது அந்த சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தா என் மூளைக்கு எட்டாததும் அறியாதுமான காரியம். ஃபார் ஷோர் 110%. இப்போ நான் சொன்ன அந்த வார்த்தையை நான் இப்போ உங்களை சொன்னாலும் உங்களுக்கு யாரும் இங்கே கேட்டிருக்க மாட்டீங்க. That is the revelation God gives when you call God. நீங்கள் ஆண்டவரை நோக்கி உண்மையை உத்தமாய் கூப்பிடும்போது கர்த்தர் வெளிப்படுவார். கர்த்தர் நமக்கு அறியாத நம்மளோட வாழ்க்கையின் பர்பஸ், எந்த நோக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த, நோக்கத்துக்கு நேராக நம்ம நடத்தி ஆண்டவர் கொண்டு போவார். கர்த்தருக்கு நன்றி, மகிமை உண்டாகட்டும். தேங்க்யூ பிரதர். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா.